அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை பிப்ரவரி மாதத்தின் 14ஆம் தேதி மாசி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இவை தவிர மகாலட்சுமி தாயாரை அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. தினந்தோறுமே வீட்டில் தீபம் ஏற்றாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாளில் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளரையும் தீபம் ஏற்றுவதுங்கிறத வழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. ஏன்னா இது போல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டில் நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நெய் தீபமாக இருக்கிறது மேலும் சிறப்பு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது மகத்துவமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் மாசி மகம், மகா சிவராத்திரி இது போன்ற இறை வழிபாட்டுக்குரிய விசேஷங்கள் எல்லாம் அமையும். சரி, அற்புதமான இந்த நாளில் பண கஷ்டம் நீங்கணும், நிரந்தரமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்கணும், சுக்கிர பகவானுடைய அருட்பார்வை நம் மீது விழணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஓரை நேரத்தில் செய்யறது விசேஷமான பலனை கொடுக்கும். சுக்கிர ஓரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பணத்துக்கு எப்போதுமே பஞ்சமே வரக்கூடாது, வெளியில் கொடுத்து ஏமாந்த தொகையானது திரும்ப கைக்கு கிடைக்கணும், மென்மேலும் செல்வம் பெருகிட்டே இருக்கணும், இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கேருந்தெல்லாம் நமக்கு பணவரவு உண்டாகணும், பணத்தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும். பவுல் மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி டம்ளர் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்ககிட்ட வீட்டில் கண்ணாடி பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வச்சுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது, பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். மேலும் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சீதனமாகவும் இந்த கல்லுப்பு பார்க்கப்படுறதுனால இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் கல்லுப்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதோ பூஜை அறையில் வைக்கிறதோ உங்களுடைய அற்புதமான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குங்க. முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கல்லுப்புமே சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்கிறத காட்டிலும் புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அல்லது பூஜை அறையில் பரிகாரங்கள் செய்வதற்குன்னே கல்லுப்பு நாங்கள் ஒரு பாக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது வலது கையால் எடுத்து நல்ல டைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிங்க. இப்படி பிடிக்கும்போது உங்களுடைய கையை இந்த கல்லுப்பானது குத்தும். மேலும் நல்ல ஒரு விதமான வெப்பம் பரவும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதன் பிறகு தான் இந்த பவுலில் நீங்கள் போடணும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய 1 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. இந்த 1 ரூபாயை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மேலும் இது பணப்பிரச்சனை நீங்குவதற்காக தானே நம்ம செய்கிறோம். அதனால் இதை நம்ம பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காசை நீங்கள்
சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக ஒரு துண்டு சீட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல கோடு இல்லாத ஒரு புது சீட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு அல்லது ஒரு விரல் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். நீளம் மற்றும் அகலம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் ஆட்டோமேட்டிக்காகவே மகாலட்சுமி தாயாரை வந்து வசியம் செய்யக்கூடிய சக்தி கொண்டது, பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. பணவசியத்துக்கு ஏற்புடைய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. இந்த பச்சை கற்பூரமாகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், இது நம்மளுடைய வீட்டில் தனித்தனியாக ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னாவே அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு நம்ம இது ரெண்டையுமே சேர்த்தே பயன்படுத்த போகிறோம். அப்போ நிச்சயமாக நமக்கு 100% ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த பரிகாரமானது நல்ல பலனை கொடுக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரணும்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. மற்றவங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த கல்லுப்பு வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறதுனால கீழே ஏதாவது ஒரு விரிப்பு வச்சு அதுக்கு மேலே இந்த உள்ள உப்பெல்லாம் வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல இந்த பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மஞ்சள் தண்ணீர் கலந்த ஒரு பேஸ்ட்டை நல்லா வந்துட்டு உள்புறமும் வெளிப்புறமும் வந்துட்டு நீங்கள் தடவிக்கிறது நல்லது. அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி அந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, அதை அழுத்தம் கொடுத்து அந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த 1 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் கல்லுப்பில் வந்துட்டு அப்படியே சொருகி வைங்க. அதாவது ஃப்ளாட்டாக வைக்காமல் இந்த 1 ரூபாய் வந்து நிற்க வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க. நல்லா குத்துன மாதிரி வந்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு துண்டு சீட்டு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த துண்டு சீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த நம்பரையும் இந்த பீஜ மந்திரத்தையும் வந்து நீங்கள் எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய 520 இந்த நம்பர் தான். இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை சொல்கிறதும் நல்லது. 520 இதை எழுதிட்டு கீழே வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த சீட்டை அந்த கல்லுப்பு போட்டு வச்ச அந்த பவுலில் சைடில் வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. ஏதாவது ஒரு கம் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பவுலை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீம்ங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் சொல்லுங்கள். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அந்த 520 அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லைன்னா கவுண்ட்டுன்னு சொல்லுங்கள். இல்லைனா ஆட் கவுண்ட் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், பீரோலெல்லாம் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு சுத்தமாக இருக்கிறவங்க இதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர், இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் வந்து இருக்கும். இங்கே தான் பீரோலாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி பீரோ இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பீரோக்கு மேலே க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த கல் வச்சுருங்க. இல்லைன்னா கட்டலுக்கு அடியிலையோ அல்லது பீரோக்கு அடியிலையோ வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க. இது எத்தனை நாள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து சனிக்கிழமை வரும் இல்லையா, அந்த சனிக்கிழமை நாளில் இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் காற்றுலேயே வந்து கரைஞ்சி போயிருக்கும். ஏலக்காய் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். அடுத்து இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அதில் வந்து உங்களுடைய கைகளால் இந்த கல்லுப்பை வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு வாஷ் பேசன் சிங்க் சுத்தமாக இருக்கும் சமயத்தில் அதில் தண்ணி திருவி விட்டு அதே ஃபோர்ஸ்லேயே இதையும் வந்துட்டு நீங்கள் ஊற்றி க்ளீன் பண்ணிவிடுங்க. இது இப்படி வச்சுருக்கிற இந்த 1 வாரத்துலேயே பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நீங்களே வந்துட்டு கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையும் செஞ்சு பலனடையலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.